ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 26வது ப்ராக்டிக்கல். ஏற்கனவே சொன்ன மாதிரி வளமையாக சொல்கிற மாதிரி 2017 வர 26வது ப்ராக்டிக்கல். 2017 வந்த ஹேண்ட் புக்கின் படி 26வது ப்ராக்டிக்கல். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ லிக்விட் பை த மெத்தட் ஆஃப் கூலிங். அதாவது குளிரல் முறையில் திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல். ஓகே, நாங்கள் ஏற்கனவே இதுக்கு எனது திரவத்துக்கு இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே நாங்கள் திண்மத்துக்கு பார்த்துட்டோம். அதில் வந்து அதான் நீங்கள் மெட்ட வீடியோஸ் பார்க்குறது நல்லம். ஏனென்றால் இப்போ அதை பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து நான் சிலதுகளுக்கு இப்போ இதில் வந்து கலக்கி எல்லாம் இருக்குது. கலக்கி பற்றி நாங்கள் முதல்ல கதைச்சி போட்டேன். அப்போ அதுகளெல்லாம் இங்கே திருப்பி அவ்வளோ டீப்பாக சொல்ல மாட்டேன், மேலால் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்க வந்தீங்கன்னா இன்னும் கிளியராக விளங்கும். பட் இதில் நீங்கள் படித்தீங்கன்னா இப்போ அவசரம் உங்களுக்கு நாளைக்கு இந்த இதில் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னா ஓகே, அதுக்கு நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இது வரும். ஏன்னா நான் அதுக்கான விளக்கம் சொல்லுவேன். அதை விட இன்னும் டீட்டெயிலாக முன்னுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது 3வது ஹீட்டுன்ற வீடியோ. ஓகே, ஸோ அதன்படி பார்த்தோம்னால் ஓகே, இதில் பழம் மாதிரி என்னென்ன தேவை, அது ஏன் தேவைன்றதை நாங்கள் பார்க்குறாங்க. ஒன்றும் பாடமாகக்கூடாது. இந்த ப்ராக்டிக்கலில் இது என்னத்துக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் ரீசனோட படிச்சிட்டிங்கன்னா என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் வந்தோடனே இது இதுன்னு ஞாபகம் வந்துடும். அதன்படி பார்க்கணும். முதலாவது ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராக்டிக்கல் கூலிங் அண்ட் அதாவது லிக்விடை வச்சு நாங்கள் ஸ்பெசிஃபிக் அந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பார்க்க போகிறோம்னு உங்களை மைண்டில் வந்தாலே இப்படி ஒரு படம் வந்துடணும். படம் வந்துட்டேன்னா ஓகே, அந்த படத்தை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேடா. அந்த படத்தை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னால் ஓகே, லிக்விடுன்னு அளக்கணும். அது என்னென்னு அளக்குறேன்டா ஓகே, இந்த ஃபேன் வச்சு ஏதோ படம் வந்தது ஓகே, அந்த படத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இது இருக்குது, அப்போ இது செய்யணுமா செய்யணும் ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும். அதுதான்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிற ஈஸி வழி. ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட ஈஸி வழி. ஓகே, நாங்கள் இதை என்ன மெட்டீரியல்ஸ் வந்து பார்ப்போம். முதலாக வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான் என்றால் மேற்பரப்பு மினுக்கப்பட்ட புற மேற்பரப்பு மினுக்கப்பட்ட ஒரு கலோரிமானி, அதாவது போலிஷ்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு கலோரிமானி. அதுக்கு ரீசன் இருக்குது. சும்மா கலோரிமானி என்றால் அது நார்மலாக என்னது நார்மலாக இருக்கும். இது வந்து போலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஏனென்றால் ரேடியேஷன், அதாவது கதிர்ப்பு இருக்குது தானே, கதிர்ப்பால் நாங்கள் வந்து ஹீட்டை இழக்கக்கூடாது. இப்போ இதை நான் இந்த ப்ராக்டிக்கல் அண்ட் இதற்காக சொல்கிறேன். என்னென்னா இது வந்து ஹீட்டை வந்து நீங்கள் 3 விதத்தில் இழக்கலாம் தானே. ஹீட் லாஸ் ஆகிறதுக்கான 3 ways இருக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இங்கே வந்து என்னது கடத்தல், காவுகை, அதே மாதிரி கதப்பு, 3ஆல் ஹீட் லாஸ் ஆகும். அப்போ ஹீட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த 3 வழி இருக்குது என்றால் நாங்கள் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக முதலெல்லாம் அது பிரச்சனை வராது எங்களுக்கு. கடத்தல் இப்போ நீங்கள் இதில் தொங்க விடுறதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்து அந்த என்னது கலோரிமீட்டரை நாங்கள் கீழே வச்சுருப்போம். அதெல்லாம் கடத்தி கூட போகலாம், கீழால் கூட போயிருக்கலாம். அது எங்களுக்கு பெருசாக இஷ்யூவாக தெரியலை. ஏன்னா உள்ளே இருக்கிற மலர்ந்துனாங்க ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து காவுகையால் நாங்கள் செய்ய போகிறோம். காவுகையால் செய்யக்குள்ள கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா காவுகையை விட மெட்டதில் ஹீட் லாஸ் வந்து டக்குண்டு ஆகிடும், அதில் எதாவது கூட வந்துடும். ஸோ காவுகை மட்டும் நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ காவுகை என்றால் மெட்ட ரெண்டும் வரக்கூடாது, கடத்தலும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. ஏன்னா ரேடியேஷன் விச் மீன்ஸ் கதிர்ப்பும் அதாலையும் இழப்பு ஏற்படக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கடத்தலை தவிர்க்கிறதுக்காக கீழே ஒன்றுமே செய்யாமல் மேலே வந்து கயிறில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். கீழே இருந்தால் தான் இதில் இருந்து அப்படியே கடத்தலாம். மேலே வந்து சில இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இதால் போகாமல் போகமாடா. ஆனால் இது கீழே வந்து அதனால் ஒன்றும் செய்யலை, காற்றுல நான் இப்படி பறக்க விட்டு கொண்டிருக்காருன்னு. அதால் தான் அப்படி மற்றபடி ஒன்றும் இல்லை. கீழால் கடத்தலை குறைக்கிறதுக்காக, கடத்தல் இருக்கிறத குறைப்பதற்கு என்று போட்டால் சரி. நீங்கள் ஃபுல்லாங்களால் இல்லாமல் ஆக்கலாது. ஸோ குறைப்பதற்காக எதை குறைக்கலாம், அதுக்காக இது கீழே வந்து ட்ரைபோர்ட்டில் போடாமல், அதாவது அந்த வளமையான அந்த மேசை இருக்குது தானே அதில் போடாமல் நான் வந்து தொங்க விட்டுருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து பொலிஸ்டாக விட்டுருக்கோம். ஏன்னா ரேடியேஷன் இதை ஏன்னா ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ், அதாவது கதிர்ப்பின் எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்காக நான் வந்து போலிஷ் பண்ணி பட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் இந்த முதலாவதுக்கான விளக்கம். 2வது வந்து ஓகே, மூடி சொல்லியிருக்கு. ஏன் மூடி? ஆஃப்கோர்ஸ் ஆவியாக என்ன மேலாலையும் கடத்தப்படும் தானே, காத்தாலையும் கடத்தப்படும் தானே. எங்களுக்கு வந்து மேலால் கடத்தப்படக்கூடாது. என்னது பார் ஓகே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லிட். அது ஏனெண்டா
இது வந்து மூடி இருந்தால் தான் கன்வெக்ஷனால தானே எங்களுக்கு இதில் வந்து காற்று போகும், அதால் தான் போகணும், அதால் தான் அதையும் மூடியும் விட்டுருக்கோம். அதான் மூடி கட்டாயம் இந்த ப்ராக்டிக்கலில் தேவை. ஸோ உங்களுக்கு மூடியால் நீங்கள் மூடியும் இருக்கணும், அதற்காக நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது வந்து கலக்கி ஸ்டெரையர் அண்ட் 0 to 100 டிகிரி செல்சியஸ் தெர்மோமீட்டர். நான் போன இதில் நீங்கள் பார்த்து ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 to 50 வந்தது, 0 to 100 வந்தது, அதுக்கான விளக்கம் நம்ம சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து 0 to 100 தெர்மோமீட்டர். அப்போ நீங்கள் யோசிங்க, இது வரைக்கும் எக்ஸாமில் ஈஸியாக குழம்பக்கூடாதீங்கண்டா 0 to 50 0 to 100 ஆண்டால் 0 to 50 இது வரைக்கும் எந்த ப்ராக்டிக்கலாக வந்திருக்கு போன அந்த என்ன அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இல்லை சொலிட்டுக்கு தான் வந்திருக்கு. திண்மத்துக்கு நாங்கள் வந்து என்னது தன்வெப்ப கொள்ளளவு காணிக்கலாம் 0 to 50 யூஸ் பண்ண வேண்டிய வந்திருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்போ அதில் வச்சு நீங்கள் ஓகேன்னு பார்த்தா இதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மிச்சம் என்ன வந்தாலும் நான் 0 to 100 போடுவேன் ஞாபகம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஃபேன் வேணுமா, மின்விசிறி வேணும். அதுக்கு அடுத்தது ஸ்டாப் வாட்ச் நிறுத்தல் கடிகாரம் அண்ட் ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் முத்துலா தராசு என்று போட்டிருக்கு. ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் அது கட்டாயம் தேவை, ஏன்னா மேத்ஸ் நாங்கள் இதுலேயும் அளக்கணும். அண்டு நீர் போட்டிருக்காங்க, திரவம் போட்டிருக்காங்க, இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் ஆக எக்ஸ்ட்ராவாக கேட்க போகிறாங்கடா ஸ்டாப் வாட்ச் நிறுத்தல் கடிகாரம் கேட்பாங்க. இப்போ இதை தவிர வேறு என்ன நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரமான்னுட்டு சிலது கேட்கலாம் தானே. அதில் வந்து மெயினாக தர்றதெல்லாம் தந்து போட்டு ஃபேனை கேட்கலாம், அல்லது ஸ்டாப் வாட்சை கேட்கலாம், அல்லது வந்து முத்துல தராசு ட்ரிபிள் பீம் பேலன்ஸை கேட்கலாம். பெரும்பாலும் ட்ரிபிள் பீம் பேலன்ஸை கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் கூட. என்ன அதுக்கு அடுத்த கழி இதே நடு கேட்டு விட்டாங்கண்டா சொல்லலாம், இது என்னது மேத்ஸ் அளக்கிறதுக்காக என்று சொல்லலாம். அதுதான் நம்மளோட நார்மல் இது. இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலில் போவோம். ஓகே, ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும், தொங்க விடப்பட்டிருக்கு, ஃபேன் போடப்பட்டிருக்கு. இந்த ஃபேன் போடுற கன்வெக்ஷனை நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்று தரேன். இப்போ நாங்கள் ஃபேனை போட்டால் இப்போ டீ ஆற்றுறீங்க, டீயை வந்து இப்போ நீங்கள் ஆற்றைக்கல ஃபேனுக்கு முன்னுக்கு இருந்து டீ ஆற்றினா வந்து என்னது டீ ஸ்பீடாக ஆறிடும், சரியா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வீடியோ பவுஸ் பண்ணி போட்டு இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பாருங்க. யோசிச்சா போதும். என்னென்றால் ஐஸ்கிரீமை இப்போ டீயை ஃபேனுக்கு முன்னுக்கு வச்சோம்னால் என்னது எங்களுக்கு வந்து அது வந்து ஸ்பீடாக குளிர்ந்து ஓகே ஆகுது, என்னது எங்களோட நார்மல் கூடாது. ஐஸ்கிரீமை ஃபேனுக்கு முன்னுக்கு வச்சா என்ன நடக்கும்? இப்போ ஐஸ்கிரீமை ஃபேனுக்கு முன்னுக்கு வச்சா என்ன நடக்கும்? அது வந்து ஸ்பீடாக உருகுமா இல்லை உருகுறது குறையுமா? இது வந்து எந்த கேள்வி. பவுஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்லணும். இப்போ ஸ்பீடாக இருக்கும். ஏன் ஸ்பீடாக இருக்கும்? நாங்கள் ஏன் ஃபேனை போடுறோம்? ஃபேனை போடைக்குள்ள இதில் இருக்கிற ஏர் பார்ட்டிகிள்ஸ், இதில் ஃபேனுக்கு வர ஏர் பார்ட்டிகிள்ஸ் இதில் அடித்து இதில் இப்போ இருக்கிற ஏர் பார்ட்டிகிள்ஸ் அங்கால தள்ளு. அப்போ ஹீட்டாக இருக்கிற ஏர் பார்ட்டிகிள்ஸ் அங்கால இந்த இப்போ இதில் வந்து ஹீட்டாக இருக்கிற அங்கால போயிடும். அப்போ புது பார்ட்டிகளை திருப்பி காற்று எடுத்துகிட்டு வரும், இதில் அடித்து திருப்பி இதில் வந்து பட்டு அந்த ஹீட்டை உள்வாங்கிட்டு வெளியிடும். அப்போ ஹீட்டை எடுத்து தள்ளி கொண்டு இருக்க போதும். அப்போ அதெல்லாம் கூல் ஆகுது, அதான் வழி. இதே மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வரும், என்ன நடக்கும்? ஸ்பீடாக அடிக்கும். ஐஸ்கிரீமில் குளிர் இருக்குன்னு தான். அப்போ அந்த பார்ட்டிகள் குளிராகிட்டு திரும்பி போயிடும். அப்போ எடுத்து அதை உருக பண்ணி கொண்டு இருக்கும். இது கனவே குழம்புறது யோசிக்கலாம். கனவேர் அப்போ ஃபேனுக்கு முன்னுக்கு இருந்தால் ஐஸ்கிரீம் உருகாது தான் நான் இருப்பேன்ண்டு, அதுதான் அந்த விளக்கம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து என்னது மேற்காவே இந்த கன்வெக்ஷனை வந்து ஈஸியாக விளங்கிடலாம். இதான் ஐஸ்கிரீம் பண்ணாலும் உருகும், அதுக்கு விளக்காது தெரியும். ஓகே, இவ்வளோ தான் ஈஸி. எல்லாத்தையும் உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸி, ஃபிசிக்ஸை பாடமாக்கினீங்கன்னா கஷ்டம். ஓகே, ஸோ அதன்படி பார்க்கல இந்த ப்ராக்டிக்கல் நார்மலாகவே தொங்க விடப்பட்டிருக்கு. ரீசன் சொல்லி போட்டேன். இதில் வந்து மூடி மூடப்பட்டிருக்குது, இது முக்கியமாக கவனிக்கணும். மூடி மூடப்பட்டிருக்குது. தெர்மோமீட்டர் அண்ட் கலக்கி இந்த பயன்பாடை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதுகள் இவ்வளோ தான். ஸ்டாண்ட் தேவை. ஏன் ஸ்டாண்ட் என்றால் ஸ்டாண்டால் நாங்கள் பிடிச்சிருக்கலாம். அண்ட் ஃபேன் ஓகே இதுக்கு கிராஃபும் இருக்குது. நான் கிராஃபுக்கு உங்களுக்கு முதலாவது வீடியோலேயே போட்டுட்டேன் கிராஃபை பற்றி. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். ஸோ நாங்கள் போன கிளாஸில் என்ன பார்த்தாங்க, அதாவது போன ப்ராக்டிக்கலில் வந்து இது வந்து ஓர்டரில் எழுதணும்னு பார்த்தாங்க. இது என்னது, இது வந்து ஒவ்வொரு திணிவுக்கும் நாங்கள் வந்து ஒரு மாற்றீடு ஒன்றை வைப்போம். அதை வச்சுக்கொண்டு ஒரு வேரியபிள் ஒன்றை வச்சு போட்டு ஒரு பிரதி வீடு ஒன்றை வச்சு ரைட். ஓகே நான் போன ப்ராக்டிக்கல் என்ன பார்த்தினாங்க, இது வந்து என்னது எம்என்எம்எம்டின்றது இது வந்து ஒரு பிரதியீடை கொடுத்து அந்த வேல்யூக்கு இப்போ மேத்ஸ் ஆஃப் கலோரிமீட்டர்ண்டா அதுக்கு ஒரு அதோட வேல்யூக்கு ஒரு பிரதியீடை கொடுத்து போட்டு இப்படி வச்சுனாங்க. ஆனால் அதில் என்னென்னா ஓர்டரில் தான் எல்லாம் எழுதணும்னு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஓர்டரில் எழுத தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் நார்மலாக எழுதலாம். பட் ஆஃப்கோர்ஸ் 3 மேத்ஸையும் போட்டு அங்கே 2 டெம்பரேச்சரையும் போட்டு எழுதிவிடுங்க. அங்கே வந்து என்னது தீட்டாவும் மேத்ஸும் கலந்து வந்திருக்கும். அது ஓர்டரில் தான் நீங்கள் கட்டாயம் எழுதியிருக்கணும். பட் இங்கே அப்படி அவன் எழுதுறதுக்கு சொல்லல.
அதையும் இதுக்கு சொல்லலை, அதையும் அதுக்கு சொல்கிறான்னு தெரியலை. ஆனால் அப்படி நீங்கள் ஓடல் எழுதியிருந்தீங்கன்னா இந்த டிடபிள்யூ மேலே வந்திருக்கு, நான் உங்களுக்கு அது விளக்கம் சொல்கிறேன். ஆனால் இவன் அதில் தரைக்கே ஓடலில் தரையில், ஆனால் அங்கே ஓடலில் தந்துருக்குறான்டா, விளங்குதா? அங்கே ஓடலில் தந்துருக்குறான், அந்த ஸ்டெப்பை அப்படியே பிரதியில் போடைக்க ஓடல் எழுத சொல்லி சொல்லிருக்கான். இங்கே வந்து அப்படி தரையில். ஸோ இதுக்கு நாங்கள் அப்படி போட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, எப்படியும் அவன் அதில் இதுக்கு தரையிலன்றாலும் பிரச்சனை வராது. பாவம், இதுக்கு அவன் தந்திருந்தான்னு நான் கதைக்கலாம், அவன் தரையில். ஸோ ஓகே தான். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது M1ன்றது என்னது, இந்த கலோரி மீட்டர் கலோரிமானியும் அந்த கலக்கி ஸ்டெரேரம் வச்ச அது ரெண்டுன்னே திணிவு. அஃப்கோர்ஸ் தெர்மோமீட்டர் திணிவுன்னு கேட்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா அந்த கலக்கி வந்து வெயிட்டாக தானே இருக்கும். ஸோ அது ரெண்டும் அதை வச்சு அதில் போட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டாக எடுப்போம். அது வந்து அதில் திணிவு அண்ட் அதில் மூடி இருக்கணும். ஓகே, அடுத்து ரெண்டாவது வந்து அதுக்குள்ளே தண்ணியை விடும். இது அதுக்கு முன்னே ப்ராக்டிக்கல் சொல்லிடுறேன். என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ என்னது கலோரிமீட்டர் எடுத்துட்டு அதுக்கு தண்ணியை விட்டுட்டு, சரியா, கலோரிமீட்டர் எடுத்து அதுக்கு தண்ணியை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் இருக்கிற ஒரு தண்ணியை அந்த திரவத்தை தான் விடுவோம். இப்போ இது அந்த திரவத்தின் டெம்பரேச்சர் வந்து நான் ஏற்கனவே அதை சூடு பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் இருக்க இதை கொண்டு வந்து விடுவோம். பேருந்து ஃபேனை போட்டு விட்டுட்டு அப்படியே டைம் குறைய ஸ்டப் வச்செல்லாம் அளப்போம். அதில் ஒவ்வொரு 30 செகண்டுக்கு ஒருக்கா அளந்து ரீடிங் எடுப்போம். அது கிராஃப்க்கு ரெண்டாக குறைஞ்சது 6 ரீடிங் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரீடிங் எடுத்து அந்த இது வர மட்டும் கீறுவோம். அது கீறினம் என்றால் ஒரு கிராஃப் எங்களுக்கு வரும். அதுக்கு பேர் அதே மாதிரி ஒரு திரவத்தை விடுவோம். அந்த திரவம் அதே அளவு இதே வால்யூமில் இருக்கணும். இதே கலோரிமீட்டருக்காக விடுவோம். அதாவது இந்த தண்ணியை ஊற்றி போட்டு அந்த திரவத்தை எடுப்போம். அந்த திரவத்தை எடுத்து இதே வால்யூம் அளவு விட்டுட்டு அதே டெம்பரேச்சர் முதல்ல அதுக்கு அந்த தண்ணி என்ன டெம்பரேச்சரில் கொண்டு வந்தோமோ இந்த திரவத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தண்ணி என்ன டெம்பரேச்சர் கொண்டு வந்தோமோ திரவத்தையும் அதே டெம்பரேச்சரில் கொண்டு வந்து அதே மாதிரி 30 செகண்டுக்கு ஒரு வேல்யூ வந்து இது வந்து அப்படியே குறைஞ்சு நான் சொன்னேன். இப்போ எடுக்க ஒரு டெம்பரேச்சர் போய்க்கில் வந்து சைவரில் முடியக்கூடாது. சைவருக்கு 40-30 டிகிரி 30லையும் முடிக்கக்கூடாது. ஏனெண்டா 30 வந்து எங்களோட ரூம் டெம்பரேச்சர், அதுக்கு எங்களால் குறையாது. ஸோ ஒரு 40 டிகிரி வரைக்கும் அளந்துருக்கு. இப்போ இங்கே 42 அடிக்குது. அப்படியான நேரத்தில் 45 அளக்கணும். ஓகே பாப்போம். ஸோ ஒரு 40 வரைக்கும் ஏதோ அளந்து போட்டு தண்ணியை விட்ட மாட்டோம். இதையும் 40 வரைக்கும் அளக்க இங்கே நேரத்தை தான் வித்தியாசப்படுத்த போகிறோம். ஸோ அந்த நேரத்துக்கு எவ்வளோ பார்ப்போம். இங்கே எக்ஸத்தில் ஆஃப்கோர்ஸ் இது சார்பு மாறி டெம்பரேச்சர், இது சாரா மாறி, இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது வந்து அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸ் எக்ஸத்தில் இருக்கிறது தான் அந்த வித்தியாசத்தில் அளப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து நாங்கள் என்னது இப்போ இதைத்தான் 30 செகண்ட் ஒவ்வொரு 30 செகண்ட் கேப்பில் அளக்க போகிறோம். ஏன்னா டெம்பரேச்சர் குறைக்க டெம்பரேச்சர் அளக்காமல் இதை அளக்கிறோம்னால் அதுக்கு ரீசன் எக்ஸத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு கேப்பில் அளப்போம். இப்போ இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் கேப்பை பார்க்க மாட்டோம். இப்போ டெம்பரேச்சர் 70 குறையுதா 60 குறையுதா 70-60க்கு என்ன டைம்னு பார்க்க மாட்டோம். அந்த டைமை வச்சுக்கொண்டு தான் டெம்பரேச்சர் பார்ப்போம். அதுக்கு வந்து ரீசன் முதலாவது வீடியோவில் இருக்குது, பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த M1 M2 பார்த்தாச்சு. M2 வந்து தண்ணியை விட்டுட்டு இருக்கிற M2ன்றது என்னென்னா தண்ணியை விட்டா போயிருந்து, அதாவது தண்ணி விடைக்க கூட இதிலேருந்து 1 சென்டிமீட்டர் கேப்லாம் விடணும். அதே என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். பட் இங்கே நான் திரும்ப விளக்கம் சொல்கிறேன். அதே அந்த 1 சென்டிமீட்டர் கேப்பில் குறைய விடணும் வேண்டாம். கலோரி மீட்டரில் போன முறையும் கலோரி மீட்டர்லாம் பார்த்தோன்னா இந்த முறையும் கலோரி மீட்டர்லாம் 1 சென்டிமீட்டர் கேப்பில் கீழே விடணும். அது ஏன் விடணும் என்றால் சில நேரம் தண்ணி வெளியில் வர பார்த்துடும். ஆஃப்கோர்ஸ் அது மூடி தான் இருக்குது. பட் எனிவே சில நேரம் இதில் வெளியில் வர வாய்ப்பு குறைவு. பட் என்னென்னா மூடியில் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கூட. என்ன சில நேரம் கொதித்து மூடியை தள்ளிட்டு வெளியில் வந்து என்ன செய்யும், அப்படி வேறு வாய்ப்பு இல்லை. சொல்கிறேன், யோசிச்சு எழுதலாம் தான். அதான் எழுதுகிற அளவு எழுதுங்க. அதான் சொன்னேன், ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விட எழுதுங்கோ, சரியானது மார்க்ஸை போடுவாங்க. ஸோ இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ தண்ணி வந்து மேல் மூடியில் ஒட்டிட்டேன்னா என்ன செய்வீங்க, பிரச்சனை. அதெல்லாம் ஒட்டக்கூடாது. இது வந்து வெளியில் வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே ஹீட்டானதை தான் நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். அது கூல் தான் ஆக போகுது. ஸோ வெளியில் வர வாய்ப்பு இல்லை. மேபி மேலே ஒட்டலாம், அவ்வளோதான். மேலே ஒட்டலாம், ஆவியாகவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 100 டிகிரி செல்சியஸில் கொண்டு வந்து விட மாட்டேன். ஸோ சில நேரம் மேலே ஒட்டலாம். 1 சென்டிமீட்டர் கேப் கட்டாயம் அதை மெயின்டைன் பண்ண தான் வேணும். அது அதுலேயே பாருங்க, அந்த 1 சென்டிமீட்டர் கேப்பில் விடுறது தான் ஓகே. இதில் அவன் அதை பற்றி பெருசாக குறிப்பிடலை. போன வீடியோவில் கன்ஃபார்மாக குறிப்பிட்டே இருந்தவன். ஏனெண்டா அதில் வந்து அந்த என்னது நாங்கள் அந்த லெட் போல்ஸை போடைக்குள்ள அது வெளியில் வந்துடுமென்ட்டு போன அந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். இந்த ப்ராக்டிக்கலை வந்து அதை பற்றி அவன் கதைக்கவே இல்லை. 1 சென்டிமீட்டர் பற்றியும் கதைக்கல. பட் நாங்கள் எதுக்கும் 1 சென்டிமீட்டர் குறையத்தான் என்ன முட்டை எடுத்து என்ன சரி ஓகே விளக்கம் வந்துட்டு. இது நீங்கள் முட்டை எடுத்தீங்கன்னா மூடியில் ஒட்டி கொண்டு இருந்தால் என்ன செய்வீங்க?
ஸோ அது ஒன்றும் செய்யலை. அது இப்போ மூடி தள்ளும், சில நேரம் தெர்மோமீட்டரை கொண்டு வந்து உடைக்க பிரச்சனை வரும். ஓகே, ஸோ தண்ணி வந்து ஒரு சென்டிமீட்டர் எடுக்கல எடுக்கிற அந்த முதல் கலோரிமீட்டரோட சேர்த்து கலோரிமீட்டரையும் தண்ணியையும் சேர்த்து வந்த தெளிவு வந்து M2. M3 என்றது இந்த தண்ணியை கொட்டி போட்டு திரவத்தை எடுப்போம் தானே, அந்த திரவத்தோட சேர்த்த மேஸ் தான் M3. அடுத்து வந்து TW என்றால் ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட டீட்டாலேருந்து குறிப்பிட்ட டீட்டா வரை எவ்வளோ நேரம் எடுக்குதோ அந்த தண்ணி உள்ளே இருக்க அது வந்து அந்த குறையிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அது TW. லிக்விட் உள்ளே இருக்க குறைக்க எவ்வளோ நேரம் எடுக்குதோ அது TL. இவ்வளோ தான். மற்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தன்வெப்ப கொள்ளளவு C கலோரி மாற்றியும் கலக்கிண்டையும் நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன். அந்த சப்ஸ்டன்ஸ் அதாவது அந்த பதார்த்தம் வந்து இந்த கலோரிமீட்டர் கொப்பரால் ஆக்கப்பட்டிருந்தால் இதுவும் கொப்பரால் ஆக்கப்படுறது எடுக்கிறது நல்லது. ஏன்னா இது ரெண்டு நேம் ஒரே பதார்த்தம் ஒன்று நெச்சு தான் நாங்கள் C என்று போடுறோம். அடுத்தது CW என்னது, வாட்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, லிக்விட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்னது தன்வெப்ப கொள்ளளவு வாட்டர் அண்ட் லிக்விட். ஓகே, அதுக்கு அடுத்தது வாட்டர் அண்ட் மேஸ். இது ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு முக்கியமானது, இதுதான் எங்களுக்கு தேவை. இதை தான் குழம்புறது. வாட்டர் அண்ட் மேஸ் என்னது M2 தண்ணியோட சேர்த்து எடுக்கல வந்த தெளிவு. இதெல்லாமே என்னத்தில் வரப்போம் ட்ரிபிள் இம்பேலன்ஸ் அந்த முத்துலா தராசு அதெல்லாம் எடுக்கிற நாங்கள். இது வந்து M2 - M1 தண்ணியோட சேர்த்து எடுக்கிறதுல இருந்து கலோரிமீட்டர் கழிச்சா தண்ணியில் மட்டும் வரும். இது வந்து லிக்விடோட சேர்த்து எடுத்தது. அப்போ லிக்விட்ல இருந்து கலோரிமீட்டரை கழிச்சா லிக்விட் வரும். இதை தான் எடுக்கிறது, குழம்பக்கூடாது. இந்த ஈக்குவேஷன் கனவே பிளவுறீங்க, நான் அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து டெல்டா டீட்டா வந்து θ1 - θ2. θ1 தான் எங்களுக்கு பெருசாக இருக்கும். மெயின் குறைய போகுது, ஹீட் பண்ணல டெம்பரேச்சர் குறைய போகுது. ஸோ θ1 தான் பெருசாக இருக்கும். அது ஒருக்கா நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, நாங்கள் ஈக்குவேஷனை பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் என்னது? இதில் ஈக்குவேஷன் என்னென்றால் mcθ. அதான் எங்களோட ஈக்குவேஷன் mcθ. ஏற்கனவே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தன்வெப்ப கொள்ளளவு mcθ தான் கூட இது தெரியும். இப்போ என்னென்னா தண்ணின்ற அந்த mcθவும் லிக்விட் அலக்கைக்கு அந்த mcθவும் ஈக்குவேட் பண்ணி போட்டு அதுலேருந்து நாங்கள் சுருக்கி இப்போ வந்து இந்த CL காண போகிறோம். லிக்விட் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, லிக்விட் தன்வெப்ப கொள்ளளவு காண போகிறோம். இதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல். இதுக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே, நாங்கள் போன வீடியோவில் பார்த்த மாதிரி இதை பார்ப்போம். mcθ நீங்கள் வந்து என்னது டெல்டா டீட்டா தான். இப்போ அதன் கீழ் நேரத்தால் பிரிக்க வேண்டிய mcθ இவ்வளோ நேரத்தில் அது நடக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னது இவ்வளோ நேரத்தில் இது நடக்கப்பட்டிருக்குது என்றால் அதுவும் அவ்வளோ நேரத்தில் நடக்கப்பட்டிருக்கிறது ஓரளவு நேரம். சரியோ? அப்படி பார்க்கல. இது வந்து என்னது M1C என்றது என்னது M1C என்றால் அந்த கலோரிமீட்டருன்ற மேஸோட அதன் இதை என்ன கலோரிமீட்டர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பெருக்கிருக்கு. அங்கால டோட்டல் மேஸ் தானே பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தண்ணின்ற மேஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது தர தண்ணின்ற ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பெருக்கி போட்டு θ1 - θ2 அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் அதை நாங்கள் பெருக்கி போட்டு அது அந்த நேரம் எடுத்தது பார்க்கணும். அந்த நேரம் சமன் இந்த நேரம் தான் வரும், அதுதான் போடும். அப்போ நாங்கள் அது வந்து என்னது M1C + M ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் இது எவ்வளோ வேண்டாம், அது அப்படி தான், அது ஓகே தான். M1C அங்கால M3 - M1 என்னது லிக்விடுண்ட. ஸோ அதை நீங்கள் இதே மாதிரி தான் அதுவும் வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ரெண்டும் சமப்படும். அப்போ அது ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விட வரும். அதை நீங்கள் சுருக்கி எடுத்துக்கொண்டு போகணும். எக்ஸாம்பிள் இதை பற்றி சுருக்க வேண்டி உங்களுக்கு வந்துட்டா என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் பெருசாக சுருக்க வந்தால் விட்டுட்டு போயிட்டு மற்றதெல்லாம் செஞ்சு போட்டு இதுக்கு வந்து செய்யுங்க. ஏனென்றால் டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகே, இதில் வந்து இதான் உங்களோட ப்ராக்டிக்கல். இதில் வந்து நாங்கள் என்னென்னால் வளமையாக அந்த θ1 வந்து 70 டிகிரியிலையும் θ2 வந்து 40 டிகிரியிலேருந்து அளப்பேன். நான் சொன்னேன் இதே 40 டிகிரி என்றால் அது வந்து 30 என்றால் எங்களுக்கு சில நேரம் ரூம் டெம்பரேச்சர் 33 34 பிழைச்சிடும். ஸோ 40 டிகிரி வளமையாக நார்மலாக எடுக்கிறனால 70 டிகிரி என்றது அது ஒரு குறிப்பிட்ட வழி சொல்லியிருக்கான். இப்போ நான் என்னது இங்கே ஒரு 70 டிகிரி என்றால் இங்கே ஒரு 40 டிகிரி என்றால் சரியா, இங்கே ஒரு 70 டிகிரி இங்கே ஒரு 40 டிகிரி என்றால் கிராஃப் வந்து இப்போ லிக்விட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி குறைஞ்சு வரும். இதில் வந்து 70 டிகிரியாக இருக்க நேரம் இருக்குனால அந்த நேரம் ஒன்று போடுவீங்க. ரைட், 70 டிகிரியாக இருக்க ஒரு நேரம் போடுவீங்க. அடுத்தது வந்து 40 டிகிரியாக நேரம் போடுவீங்க. இங்கே ஒரு நேரம் இங்கே 5 அளந்து கொண்டு இருப்பீங்க. அதாவது 0.5 கேப்பில் அளந்து கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி லிக்விடை பார்ப்பீங்க. லிக்விட் வந்து கீழே தான் வளமையாக வாருது. உங்களுக்கு எதுவும் கூட்டி மேலே போட்டு விட்டானோ தெரியாது. லிக்விட் கீழே வாருது. இது வந்து வாட்டர், இது லிக்விட். உங்களுக்கு கிராஃப் கீழே லிக்விட் தான் கீழே வரும். லிக்விட்னா கீழே தான் வரும். அந்த லிக்விட்னா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அது கீழே தான் உங்களுக்கு நார்மலாகவே வாருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போடலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கீழே வரும் என்ற ஐடியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. இது இப்படி பரவலாக வராது, கொஞ்சம் வளைஞ்சு கீழே வரும். ஓகே,
ஸோ இதுதான் உங்களோட திரவத்தின் இது வாட்டர் என்ன. ஸோ இப்படி பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்குன்னு நீங்கள் டைம் அளப்பீங்க. ஆனால் என்னென்றால் இது வந்து அவ்வளோத்துக்கு போகாது. இதுக்கு முன்னமே அந்த 40 டிகிரி அடைஞ்சிடும். டைம் வந்து அவ்வளோத்துக்கு போகாது. இந்த டீட்டாலேருந்து 40 டிகிரி தானே. அப்போ இதுதான் லிக்விடுண்ட TL, இது வந்து வாட்டருண்ட TW தான் பெருசாக இருக்கும். ஓகே சரி, இதான் உங்களோட இது. இதில் என்னென்னா இதான் உங்களோட கிராஃப். அந்த கிராஃப் வந்து வளைஞ்சு வருமா? நான் இதில் வளைவாக்குறேன் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இது என்ன திரவத்தின கீழே வருமன்றது ஒரு ஐடியா வச்சுருங்கோ. அண்டு இதில் வந்து என்னால் சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கணும். அந்த இந்த M3 இருக்குது தானே, அந்த எடுக்கிற திரவம் வந்து அதே அளவில் இருக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு. அந்த எடுக்கிற M3 அதாவது M3 கனவளவு அதே அளவில் இருக்கணும். அது நீங்கள் கட்டாயம் தண்ணி எந்த அளவு எடுத்தீங்களோ அதுவும் அந்த அளவு கனவளவில் எடுத்தே ஆகணும். அது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க என்றால் இந்த இது நல்லா கலக்கணும். அதுக்கான விளக்கம்லாம் சொல்லியாது. என்ன மேலும் கீழமாக கலக்கினால் இந்த போட்டல், அதாவது இதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸுன்ற டெம்பரேச்சரையும், இந்த முழு திரவத்தின டெம்பரேச்சரையும் ஒரே இதாக மாற்றுறதுக்காக நான் மேலங்களும் கலக்கிறேன். இதை முன்னுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்டது நாங்கள் வந்து ஒரே கலோரிமீட்டரில், இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னடா 2 கலோரிமீட்டர் எடுக்கலன்ட்டு. நீங்கள் இந்த சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா MC θ சமன் EA θ1 மைனஸ் θ2 என்ற ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த EA வந்து கலோரிமீட்டர்னு தான், அது மாறக்கூடாதுன்றால் நாங்கள் வந்து அந்த இதில் அந்த கலோரிமீட்டர் ஒரே கலோரிமீட்டர்னால் தான் அதெல்லாம் சமனாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து M3 எடுக்கல சேம் வால்யூம் எடுக்கிறதுக்கு ரீசனும் அந்த மாறக்கூடாது தான். இந்த இதில் மாறக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இதிலையும் ஒரே கலோரிமீட்டர் எடுத்து ஊற்றி போட்டு திருப்பி எடுக்கிறோம். ஏன்னா கலோரிமீட்டர் ஆஃப்கோர்ஸ் சப்ஸ்டன்ஸ் வேறு வேறையாக வந்திருந்தால் எங்களுக்கு என்ன செய்கிறது, அது பெரிய ஏறதை கொண்டு வந்து விட்டுரும். அதனால தான் நாங்கள் இப்படி செய்கிறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இதில் வந்து இந்த θ2 θR தான் உங்களுக்கு வளமையாக இருக்கிறது. ரூம் டெம்பரேச்சர்ன்றே கழிக்கணும். இதில் என்ன பிரச்சனை என்றால் நான் உங்களுக்கு வழியாதவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். இதில் என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் வந்து இந்த θ1க்கு பதிலாக உங்களுக்கு வளமையாக ஒரு வேல்யூ தருது, அதை போடுறேன். இங்கே வந்து என்னத்தை நீங்கள் போடுவீங்க ரெண்டிங்க என்றால் அதில் வந்து என்னது EA இந்த θ1க்கு பதிலாக 2 அவரேஜ் நாங்கள் போட வேண்டி வரும். அதாவது 2 அவரேஜ் நான் சொல்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியலாக போட்டு நீங்கள் செய்ய வேண்டி வரும். இந்த கேள்வி வந்து கனதரம், சரியா? இந்த கேள்வி வந்து கனதரம் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் வந்திருக்கு MCQவில். இது வந்து நீங்கள் இந்த அவரேஜ் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் MCQ எடுத்து பார்த்தா தெரியும் கனதரம் இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்குது. அதற்காக பார்க்கணும். இந்த அவரேஜ் போட வேண்டி வரும். θ1 + θ2/2 என்று போட வேண்டி வரும். இந்த θ1 இந்த கேள்வியும் கனதரம் வந்திருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் உங்களோட இதிலேயே போட்டிருக்காண்டா ஒரு கேள்வி மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. என்னென்றாடா இப்போ நாங்கள் 70 டிகிரியிலேருந்து 40 டிகிரி, 40 டிகிரின்றது நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மேலே வந்தோன்னு எடுக்கிறதுக்காக தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் என்றால் இப்போ நீங்கள் 70 டிகிரி மட்டும் ஹீட் பண்ணல ஒரு 50 டிகிரி அல்லது 50 டிகிரி அப்படி ஹீட் பண்ணிட்டீங்க, ரூம் ஒரு 40 டிகிரி வரைக்கும் வளர்க்க போகிறீங்கண்டா. இப்போ என்ன சொல்கிறோம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது என்றால் இப்போ நீங்கள் θ1க்கும் θ2க்கும் இடையில ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது என்றால் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபேனை போட்டெல்லாம் போடக்கூடாது. ஃபேனை போடாமல் இது மற்றபடி நீங்கள் ஃபேனை போட்டு ஒரு கண்டினியூஸ், அதாவது ஒழுங்காக ஒரு என்ன சொல்கிற கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து காற்று போய்கொண்டே இருக்கணும். அது வந்து சீரான வழி என்ன சொல்கிறது, சீரான வழி வந்து தொடர்ந்து வந்துகொண்டே இருக்கணும். ஏனென்றால் என்ன பிரச்சனை வருமென்றால் அது வந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ராக்டிக்கல் ஓரளவு முடியக்கூடிய மாதிரி இருக்குது. கன்வெக்ஷன் ஒழுங்காக போய், ஆனால் இது கன்வெக்ஷனாக போடுறது அப்போ அது வந்து ஃபேனை போட்டால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஓகே, ப்ராக்டிக்கல் செய்யலாம், இல்லாட்டி நேரம் எடுக்கும். ஆனால் இது வந்து 70-40 அப்படி வருது. ஏன்னா ரேஞ்ச் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ ரூம் டெம்பரேச்சரோட ஒரு கொஞ்சம் தான் கூட இருக்குது என்ன நீங்கள் வச்சுட்டீங்கண்டா. ஒரு ரூம் டெம்பரேச்சரோட ஒரு 50 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் வளர்க்க போகிறோம்னா 10 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ அதை வந்து செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேன் எல்லாம் போட தேவையில்லை, போடக்கூடாது. அதை வந்து நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட். ஏன் போடக்கூடாதுன்றால் நீங்கள் வந்து இதில் வந்து 0.5 அளப்பீங்க, ஃபேனை போட்டு விட்டீங்க டக்கண்டு ஆறிடும் டக்கண்டு குறைஞ்சிடும் டெம்பரேச்சர், டக்கண்டு குறைஞ்சிடும் என்றால் இது வந்து 0.5 என்ற இதுக்காக உங்களுக்கு எரர் கூட வந்துடும், வலு வரும். ஏன் வலு வருது, நான் வந்து இதில் போடேக்கில்
அக்குரசி, அதாவது கிராஃப் வந்து சின்னனாயிரும். இப்போ அப்படி கிராஃப் சின்னனா அதுக்கு கேப் எல்லாம் சின்னனாயிட்டால் எரர் வரும். ஒரு சின்ன பிரச்சனை நாங்கள் அழைக்கல வந்தாலும் அது கூட வரும், வலு சதவீதம் கூடும். ஸோ அப்படி இருக்கேக்கில் நாங்கள் வந்து ஃபேனை போனால் விட்டோம்னா கோர்ஸ் எங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. அது வந்து கொஞ்சம் பிறகு கேப் கொஞ்சம் கூட வரும். அப்போ எங்களுக்கு இதாக இருக்கும். இதான் அவன் அப்படி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் அப்படி போட வேண்டி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட இந்த ப்ராக்டிக்கல். மற்றது இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பாஸ் பேப்பர் வந்து 2017 2006. இது ஒருக்கா செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு செஞ்சு பார்க்கறதுனால ஃபுல்லாக எல்லாம் வாசித்து முழுக்க செய்ய தேவையில்லை. மேலால் பாருங்க, இந்த இதுக்கு இது ஆன்சர் தெரியுதா, இதுக்கு இது ஆன்சர் மனதால் பார்த்து கொண்டு வாங்க. அப்படி அது தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு கிளியர். ஒன்றும் தெரியலை புதுசாக இருக்கண்டா அதை படித்து இதில் எழுதி வைங்க. ஏன்னா அடுத்த முறைக்கு தேவைப்படும். அல்லது நீங்கள் இப்போ வேறு வேறு மொரட்டு எக்ஸாம், ஆனமட்ட எக்ஸாம், ஃபீல்ட் சென்டர் எக்ஸாம் அப்படி அதுகளுக்கு தேவைப்படைக்கல அது நீங்கள் ஒரு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாண்டா அப்படி சிலதான் அதிகளே போட்டாங்களேண்டா அதை செய்யலாம். இதுதான் உங்களோட இது. அண்ட் இது ஒருக்கா படித்து வைங்கோ பார்ப்போம். சரிடா, பைடா.